நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்றவர்கள். அப்ப கவனிங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது, ஏன் இந்த சபையில் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிற ஒரு சாக்கிரமெந்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஞான ஸ்நானம் என்கிற ஒன்றை அவர் வைக்க காரணம் என்ன? இதுவரை பாவத்திற்குள்ளாக இருக்கிறவன் ஞான ஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி. புரியுதா? அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், யாரும் சபைக்குள்ளே வருவதற்காக ஞான ஸ்நானம் பெறவில்லை, கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப பின்னால இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், பிரதர் ஞானஸ்நானம் எடுங்க, ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்கள் அப்படின்னு உங்களுக்கு உபதேசம் பண்ணப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் சபைக்கு உள்ளே வருவதற்காக அல்ல,